கௌதம் சில நாளைக்கு என்ன டக் வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க. கௌரிங்கிற வீட்டு வேலைக்காரி வந்து ஒரு பாக்கெட் உப்பையும் வந்து சாம்பாரில் வந்து போடுறதுக்கு தாராள மனசாக வந்து போடுறாங்க. இதை வந்து இந்திரா வந்து பார்த்துட்டாங்க. அக்கா, உங்கள் மனசை வந்து பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பார்த்தீங்களா, கௌரி அக்காவோட கைப்பக்குவத்தை நமக்கெல்லாம் அம்பிட்டு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் கல் உப்பு தான் இந்த சாம்பார் பக்கெட்டில் போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. நீங்கள் என் கூட வாங்கினேன் அதெல்லாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஓ அப்படிங்களா, உப்பு போட்டால் சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினச்சிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். நமக்காக இவ்வளோ உதவி செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. நம்ம பதிலுக்கு ஏதாவது செய்யணுமா வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த குடும்பம் உடனே இந்திரா வந்து தனியாக வந்து கௌரியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேயே தான் உட்காரணும், எந்திரிக்கவே கூடாது. எந்திரிச்சிங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் பார்த்துக்கோங்க. அடுத்த வாட்டி இதே மாதிரி அமைதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். என் கை கொஞ்சம் நீளம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனெல்லாம் திருப்பி சொகுசாக உங்களுக்கு வச்சுருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்திரா மட்டும் மாதம் வந்துடுறாங்க. ஏமா, சுபா, காவியா, இந்திரா 4 பேரும் அவங்க கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராகினி கடைசி நேரத்தில் உப்பள்ளி போட பிளான் போட்டாலும் போடுவா. இதை நம்ம எப்படி இருந்தாலும் தவிடுபடி ஆக்கணும், என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹேமாக்கா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா ஒரு பக்கம் வராங்க, கௌதம் ஒரு பக்கம் வராங்க. ராகினி சித்தி இங்கே வாரீங்களா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னால் ஒரே இடத்துலலாம் உட்கார முடியாது. எப்படி உட்கார வைக்க முடியும்? எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கௌரி நீங்களும் துடிக்கிற துடிப்பு கண்ணிலேயே வந்து தெரியுது. அதனால் எங்களுக்கு எந்த உதவி வேணாம். சமையல் தெரிஞ்சால் நீங்கள் அங்கே வந்து வேலை பார்க்கலாம். உங்களுக்கு சமையலுக்கும் உங்களுக்கும் எட்டாவது படியாச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து செய்யணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திராவும் கௌதமும் அப்படியே உட்காடுறாங்க. 250 கோடி ரூபா அதிபரே இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் குடி குடியும் ஓடி வராங்க. என்னப்பா வேணும்? நீ தான் அவ்வளோ பெரிய கம்பெனியில் ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்துட்டு வேறு லெவலில் வந்து செஞ்சுருக்க. நாங்களாம் அப்படியா? எங்களை விட பல மடங்கு வந்து உயர்வானவங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்களும் டைனிங் டேபிளில் உட்காந்து கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருங்க. சித்தி, நீங்கள் எதுக்கு அங்கே வெப்பத்தில் போய் நிற்கிறீங்க? புகையெல்லாம் வரும். தேவையா? இங்கேயே உட்கார வேண்டியதானே? கதிரு, இன்னைக்கு தான் எனக்கு பிஸ்னஸ் மேன் அளவுக்கு உன் லெவலில் பேசிகிட்டு இருக்க, இங்கேயே உட்காந்துக்க. இவன் வேறு சூழ்நிலை தெரியாமல் பேசுகிறானே, நான் வேறு ஒரு பாக்கெட் உப்பு அள்ளி போட்டால் சாம்பார் வந்து கெடுத்து விட்டுலான்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ராகினி கேவலமா ஒரு பக்கம் ஹேமா வந்துடுறாங்க. இவங்க 3 பேரையும் கண்காணிக்கிற பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். அட்லீஸ்ட் கண்காணிப்பு இல்லை, இவங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல சொன்னது கரெக்டாக இருக்குக்கா, இவங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு 3 பேரை சமையல் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோனை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்திராவும் சுபாவும். என்னக்கா, எதுவும் வித்தியாசம் தெரியுதா? 2 பேர் மட்டும் எந்த விதத்துலையும் ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லையான்னு தெரில, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே கௌதமும் காவியாவும் சாப்பாடு வேலையெல்லாம் தூள் கலப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, சில கும்பலே வந்து சுற்றிட்டு இருக்கு, உப்பு பாக்கெட்டு மிளகாப்பொடி பாக்கெட்டு எடுத்துகிட்டு. அவங்கள்ட்ட எதுவும் சாப்பாடை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த பக்கம் ஏரியாவை தாண்ட விட மாட்டேன், பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கௌதமும் காவியாவும் காமெடியாக சொன்னனால இந்திராவும் சுப்பாவும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிதானம் இல்லாமல் வந்து, என்னடி நீ இப்படியெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே இவ்வளோ புகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏயா, ஃபங்க்ஷனுக்கு வந்து சமைக்கிறேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு கிழிக்கிற அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. போயா அவங்ககிட்டன்னு சொல்லி தள்ளி விட்டோன்னா அவங்க கடுப்பாயிட்டாங்க. எல்லா சாமானையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல, அரிசி பருப்பெல்லாம். இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் அவ்வளோதான் திருப்பியும் தள்ளி விட்டோன்னே அவங்க கல் எடுத்து பெரிய கல்லை எடுத்து தூக்கி போடுறாங்க. அது இந்திரா மேலேயும் சுபா மேலேயும் பட்டுக்க வேண்டியது. அவங்க வந்து நவுந்துட்டாங்க. பார்த்தீங்களா என்ன மாதிரி கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கிட்டக்க ஓடி வந்துடுறாங்க நம்ம இந்திரா. என்னக்கா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவர் இப்படி தாம்மா எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு, இவர் கூடலாம் எப்படி சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லி இந்திரா இருக்கும்போதே அந்த அம்மா அடிக்கலான்னு கை வாங்குறாங்க. கையை பிடிச்சி முறுக்கி வெளுத்தெடுத்துடுறாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நீ மாட்டுங்க பொண்ணுங்களை அடிக்கிறது கை வாங்குவியா? அவள் என் பொண்டாட்டி, நான் அடிப்பேன் என்ன வேணான்னு பண்ணுவேன், அதெல்லாம் கேட்க நீ யார்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாலி கட்டினது அவள் கழுத்தில் இருக்குது, அதனால் எல்லா உரிமையும் இருக்குது. எல்லா உரிமையும் இருக்கா? எங்கே எங்கள் கண் முன்னாடி அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வெளுத்தெடுத்து அப்படியே கையெல்லாம் முறுக்கி தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுட்டு கதை வந்து தாப்பப்பட்டுறாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கடைசி நேரத்தில் அனுப்பலான் இருக்கிறப்ப தான் இங்கே இது மாதிரி கூத்தாயிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்குள்ளே வந்து எல்லா சமைச்சதையும் வந்து கொட்டியிருப்பாப்புல. உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து உதவி செய்கிறோம்னு சொல்லி சுபாவும் அந்த இடத்துல இந்திராவும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன். லாரி எதுவும் வந்துச்சுன்னா, டெம்போ வந்துச்சுன்னா
இந்த சாப்பாடுலாம் அதில் ஏற்றி விட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே சூப்பராக எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சுபாவோட கேங்லாம். அந்த மகளிர் அணி டீம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்திரா கிட்ட வந்து தயங்கி பேசலான்னு வராங்க. அதாவது என்ன சமாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் பண்ணோம், அது எங்களால் பண்ண முடியாது, நீங்களே பேசிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்க வராங்க சுபாவோட குழுவை சேர்ந்த 2 பேர். இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குது நம்ம இந்திரா கிட்ட. அப்படியே கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த குழுவை சேர்ந்தவங்க. ஒரு பக்கம் வந்து சுபா வந்து நடந்தெல்லாம் கேட்டுறாங்க, இவ சூப்பராக வந்து ஹோஸ்ட் பண்ணுவா, இதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி தூள் கலப்புறாங்க நம்ம காவியா. உடனே ஸ்டேஜில் ஏறி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி, அது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக இந்த குழு வந்து சூப்பராக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 5 வருஷமாக இங்கே சாதனை வந்து படைச்சிட்டே இருக்கும், இந்த வாட்டி வந்து உங்கள் கையால் குத்து வழக்கு ஏற்றி இந்த சாதனையை கண்டினியூஸாக வந்து தொடர்றதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு சுபாலேருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா குத்து வழக்கு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு நிர்வாகியும் கூப்பிட்டு வச்சு இப்போ பேச போகிறாங்க. இப்போ சுபா வந்து பேசி அவங்க எது மாதிரி திட்டம்லாம் வச்சுருக்காங்க, இந்த வாட்டி அவங்களோட செயல்பாடு என்னென்னு உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி சுபா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த வாட்டி தலைவியாக வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நிச்சயம் இந்த பொறுப்பு நிரந்தரமானது இல்லை, அடிக்கடி வந்து ஷிஃப்ட் ஆகும். அதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரணும். ஒரே ஆளாக இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி சுபாவும் சூப்பராக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய திட்டம்லாம் இதுதான் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் நல்லது நடக்கும், இதெல்லாம் செஞ்சால் கெட்டது நடக்கும், அதனால் நம்ம நல்ல வழியில் தான் பயணிக்கணும், நமக்கு தெரிஞ்ச நல்லதை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும், இந்த குழுவை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் கொண்டு போகணும், இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இண்டிவிஜுவாலிட்டி படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு என்னென்ன பாதை இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து தயங்காமல் உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களோட தனி பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிடலாம். அதனால நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியே சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பணம் கஷ்டம்னாலும் சரி, இல்லை வேறு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளால் ஆன உதவி வந்து குழுவில் வந்து பணத்தை கட்டிட்டா அவங்க அந்த பணத்தை கூட எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் நமக்குள்ளேயே வந்து ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டா வட்டி இல்லாத கடன் மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸு வருமானம் எல்லாம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆளுக்கும் வந்து பெருகி தர மாதிரி நம்ம ஏகப்பட்ட ஸ்கீம்லாம் வச்சுருக்கோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுபா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.